அன்பிற்குரிய நண்பர்களே, நம்ம டிஎன்டிஇடிக்குங்க முந்தைய வருஷ வினா விடைகளை படிச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானதாக இருக்குங்க. இப்போ லாஸ்ட்டாக 2025 நடந்தது இல்லையா டெட் எக்ஸாமு. அந்த எக்ஸாமில் வந்து சமூக அறிவியல், அதாவது சோஷியல் சயின்ஸ் பார்ட்டில் மொத்தம் 90 கொஷின்ஸ் இருந்தது. அதுக்கான ஆன்சரோட நான் உங்களுக்கு இப்போ வெயிட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் அதில் நம்ம ஃபர்ஸ்ட் 20 கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதில் இப்போ 91 பாருங்கள். இந்தியாவில் முதல் பிரெஞ்சு வணிக மையத்தை கரோன் என்பவர் டேஷ் நகரில் நிறுவினார். இதில் நம்ம ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். இந்தியாவோட பிரெஞ்சு வணிக மையத்தை வந்து முதல் நிறுவனரோட பேர் வந்து கரோன். அவர் எங்க நிறுவனார்னா சூரத்தில் நிறுவனாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து பாருங்க 92. கீழே கொடுக்கப்பட்டுள்ள படைப்பிரிவுகளில் எந்த ஒரு படைப்பிரிவு மத்திய ஆயுத காவல் படைகளில் பங்கு பெறாதது? அதாவது வந்து மத்திய ரிசர்வ், அதாவது மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் வந்து வராத ஒரு பிரிவு தான் கேட்குறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பதில் பாருங்க, ரகசிய சேவை பணியகம் எஸ்எஸ்பி. இதுதான் வந்து மத்திய ஆயுத காவல் படைகளில் வராது. மற்ற மூணுமே வந்து மத்திய ஆயுத காவல் படை தான். சிஆர்பிஎஃபாக இருக்கட்டும், ஐடிபிஎஃபாக இருக்கட்டும், பிஎஸ்எஃபாக இருக்கட்டும், இது மூணுமே வந்து ஆயுத காவல் படை. ரகசிய சேவை பணியை மட்டும் அது ஆயுத காவல் படையில் வராது. அடுத்து பாருங்க, தாஜ்மஹால் வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டது. தாஜ்மஹால் என்ன கற்களால் கட்டப்பட்டது? வெள்ளை பளிங்கு. இது எந்த வகை பாறையை சார்ந்தது? உருமாறிய பாறைகள், மெட்டமார்பிக் ராக், உருமாறிய பாறைகள். டேஷ் 7 தீவுகளை கொண்டதாகும். பம்பாய். பம்பாய் வந்து மொத்தம் 7 தீவுகளை கொண்டதுங்க. லட்சத்தீவுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு தீவுகள் உண்டு. அதே மாதிரி அந்தமான் நிக்கோபாருக்கும் நிறைய தீவுகள் உண்டு, நம்பர்ஸ். அது மாதிரி பம்பாய் பார்க்கும்போது 7 தீவுகளை வந்து அது கொண்டது. அடுத்து பாருங்க, புனித யாத்ரீகர்களின் இளவரசன் என்று அழைக்கப்படுபவர் யார்? மார்க்கோ போலோவா, சரகரா, பாகியானா, யுவான் சுவாங். யுவான் சுவாங் தான் ஆன்சரு. யுவான் சுவாங் வந்து சீன நாட்டோட பயணி. அவர் தான் வந்து யாத்ரீகர்களோட இளவரசன் அழைக்கப்படுறார். எந்த போரின் முடிவில் பிரான்ஸ் அரசாங்கம் டியூப்ளேவை பாரிஸுக்கு திரும்ப அழைத்தது? ஆர்காட் போருங்க. ஆர்காட் போர் முடிஞ்ச பிறகுதான் அதுல வந்து பிரான்ஸ் தோத்துருவாங்க, நிறைய பொருள் செலவாயிடும். அதனால டியூப்ளேவை என்ன பண்ணுவாங்க, பிரெஞ்சு கவர்மெண்ட் திரும்ப அழைச்சிப்பாங்க. தாய் கண்டம் என அழைக்கப்படுது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, இந்த உலகத்துல வந்து ஒட்டுமொத்தமாவே இந்த உலகம் ஆப்பிரிக்காவில இருந்து தான் பிரிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்பிரிக்கா தான் வந்து தாய் கண்டம். அது மட்டும் இல்லாம மனித இனம் நம்ம குரங்குல இருந்து உருமாறி வந்த பொழுது அந்த உருமாற்றம் என்பது ஆப்பிரிக்காவில இருந்து தான் ஆரம்பிச்சதுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் தாய் கண்டம்னு அதை நம்ம சொல்றோம். அடுத்து பாருங்க, பொறுத்துக கொடுத்துருக்காங்க. வெள்ளியங்கிரி மலை, ஜவ்வாது மலை, கோத்தகிரி, ஆனைமலை. இதில் நம்ம ஒன்றுத்தை கண்டுபிடிச்சா மற்றதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாங்க. வெள்ளியங்கிரி மலைக்கு வந்து தெற்கின் கைலாஷ் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் 1Aக்கு 3 வர்ற மாதிரி ஆன்சர் பாருங்க, டி மட்டும்தான் இருக்கு. அதை நம்ம கண்டுபிடிச்சாலே மீதி எல்லாத்தையும் போட்டுடலாம். இருந்தாலும் ஒன்று பார்ப்போம். வெள்ளியங்கிரி மலை வந்து தெற்கின் கைலாஷ். அடுத்து பாருங்க, ஜவ்வாது மலை. ஜவ்வாது மலை வந்து இயற்கையின் சொர்க்கம். இது ஒரு முக்கியமானதுங்க, 1 மார்க்லாம் ஒரு நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கோத்தகிரி. கோத்தகிரி வந்து பச்சை மலைன்னு பேரு. ஆனைமலைக்கு உயர் விளிம்புன்னு பேரு. ஏன் ஆனைமலைக்கு உயர் விளிம்புன்னு பேரு? ஆனைமலை தான் தென்னிந்தியாவிலேயே உயரமான மலை சிகரம், அதனால அதுக்கு அப்படி பேரு. அடுத்து பாருங்க 99. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. வாக்கியம் 1 பாருங்க, தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதியில் அமைந்திருக்கும் பாரமஹால் பீடபூமி மதுரை பீடபூமியின் ஒரு பகுதியாகும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வாக்கியம் 2, கோயம்புத்தூர் பீடபூமி நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களுக்கு இடையே அமைந்துள்ளது. பதில் பாருங்க, வாக்கியம் 1 தவறுன்னு சொல்லிட்டாங்க, தப்புதாங்க. வாக்கியம் 2 தான் சரியானதுங்க. அப்போ வாக்கியம் 2 என்ன சரியானது? கோயம்புத்தூர் பீடபூமி நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களுக்கு இடையே அமைந்துள்ளது.